பிக் பாஸ் சீசன் 9 டே 18 என்ன நடந்தது அப்படின்றத ரொம்ப ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்வதி வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி கோச்சிட்டு போயிடுவாங்க. நான் குவாலிட்டி செக்லாம் இனிமேல் பண்ண மாட்டேன், நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கோச்சிட்டு லாஸ்ட் டைம் போயிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் திவாகர் என்ன பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னா, தனியாகவே களத்தில் இறங்கி குவாலிட்டி செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவார். அது மட்டும் இல்லை, அவர்கிட்ட எப்படிலாம் நடந்துக்கிட்டாங்க, இந்த மாதிரி ஜூஸ் ஓனர்ஸ் எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு பாட்டில் எக்ஸ்ட்ராவே அப்ரூவ் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா பார்வதிக்கு பயங்கரமாக பயம் வந்துருச்சு போல. என்னடா நமக்கு சாதகமாக எதுவும் நடக்காமல் போயிடுமோ அப்படின்னு பயந்துட்டாங்க. ஏன்னா ரம்யாவுக்கு நிறைய பாட்டில்ஸ் அப்ரூவ் பண்ணாதான் ரம்யா ஜெயிப்பாங்க. ரம்யா ஜெயிச்சாதான் பார்வதிக்கு நாமினேஷன் ஃப்ரீ கிடைக்கும். எங்கே அது நடக்காமல் போயிடுமோ அப்படின்ற பயத்தில் திவாகரை கூப்பிட்டு, என்னன்னா எப்படின்னா போயிட்டுருக்கு, ரம்யாவுக்கு அதிக பாட்டில்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணி விடுங்கண்ணா, கொஞ்சம் எனக்காக பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கெஞ்செல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் சரிப்பா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் இந்த பக்கம் போயிட்டு ரம்யா அண்ட் சுபிக்ஷா ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான கவுண்ட்ல பாட்டில் வந்து அப்ரூவ் பண்ணிடுவாரு. என்னடா அதிக பாட்டில்ஸ் அப்ரூவே ஆகலையே அப்படின்னு பயந்த ரம்யா பார்வதியை கூப்பிட்டு, இங்கே பார்வதி, சுபிக்ஷாவை விட எனக்கு ஒரு 4-5 பாட்டில் எக்ஸ்ட்ரா அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் நான் வின் பண்ண முடியும், நீ சொல்லு திவாகர் அண்ணகிட்ட அப்படின்னு ரம்யா வந்து பார்வதி கிட்ட கேட்க, பார்வதி வந்து திரும்பவும் போயிட்டு திவாகர் கிட்ட, அண்ணா இங்கே பாரு ரம்யாவே சொல்கிறா, நீ சுபிக்ஷாவுக்கு கொஞ்சம் கம்மி பண்ண, கம்மியாக பாட்டில்ஸ் வந்து அப்ரூவல் கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரிப்பா அதெல்லாம் ரம்யாவுக்கு தான் நிறைய அப்ரூவல் கிடைக்கும், ஏன்னா அவரோட ஜூஸ் எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி திவாகர் சொல்வார். ஆனால் திவாகர் எல்லாத்துக்கும் தலையாட்டுவாரே தவிர அவருக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணிட்டு இருந்தார். என்னடா பண்ணுறது அப்படின்னு பயந்துட்டு இருந்த இந்த டைமில் தான் பார்வதிக்கு ஒரு சூப்பரான லக் ஒன்று கிடைச்சது. என்ன அப்படின்னா, சுபிக்ஷா அண்ட் விக்ரம் இவங்க ரெண்டு பேருமே பார்வதி அப்ரோச் பண்ணி, இந்த மாதிரி எங்களை லாஸ்ட்டாக நாளைக்கு கூப்பிடுங்க குவாலிட்டி செக் நடக்கும்போது, ஏன்னா நாங்கள் ஒரு பிளான் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி விக்ரம் அண்ட் சுபிக்ஷா சொல்ல, என்ன பிளான், இதனால எனக்கு என்ன பெனிஃபிட், எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ கொடுக்குறீங்களா நீங்கள் வின் பண்ணா அப்படின்ற மாதிரி அவங்ககிட்டயும் ஒரு டீல் போட்டுட்டாங்க பார்வதி. இது வந்து தெரியாதுன்னு நினைக்கிற திவாகருக்கு. இப்போ சுபிக்ஷா வின் பண்ணணும் அப்படின்னாலுமே அந்த இடத்துல பாரு இருந்தால் தான் நடக்கும். ஏன்னா நம்ம திவாகர் கிட்ட சொல்லி ஒன்றும் பேசி புரிய வைக்க முடியாது அப்படின்றத பாருக்கே தெரிஞ்சுக்கிட்டு, நான் வந்து நாளைக்கு இந்த கேம்ஸ் கண்டினியூ ஆகுது அப்படின்னா நான் கியூசியாக இருக்க தயாராக இருக்கேன், நாளைக்கு என்ன ஆனாலும் சரி நாளைக்கு நான் கியூசியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேவுமே இந்த கேமை கண்டினியூ ஆச்சு. அப்போ வந்து எல்லாருமே திவாகருக்கு வந்து பயங்கரமான உபசரிப்பு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சபரையெல்லாம் வாட்டர்மெலன் கட் பண்ணிட்டு வந்துட்டு ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது திவாகர் கேட்குறாரு, என்ன பாரு பொறாமையாக இருக்கா அப்படின்ற மாதிரி. ஏன்னா பாருக்கு யாருமே இந்த மாதிரி உபசரிப்பு பண்ணலை, திவாகருக்கு எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்து பாருக்கு வயிறு எரிஞ்சாலும் வெளியில் காமிச்சிக்கல. பட் ஏதாவது ஒரு வகையில் அந்த கோவத்தை காமிச்சே ஆகணும்ல. கடைசியாக எப்படி அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா, சாப்பாடு விஷயத்தில் வந்து தான் அட்டாக் பண்ணாங்க. திவாகர் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டுமே அந்த பக்கம் திரும்ப பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி எதுவும் சாப்பிடும்போது, எனக்கு பொட்டேட்டோ ஃப்ரை வேணும் அப்படின்னு கேட்குறப்போ பாரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்ன அது எனக்கு பண்ணதுண்ணே, எல்லாமே தின்னுட்டே இருப்பியா, ஏன்னா இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணுற அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திவாகருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. பாரு இது பாரு, நான் திரும்ப பேசுனேன்னா நீ தாங்க மாட்டேன், நீ ரொம்ப தான் என்னை கேவலமாக ட்ரீட் பண்ணுற பாரு, ஒரே ஊருக்கார பொண்ணுன்னு பார்த்தா இவ்வளோ கேவலமாக என்ன பேசுகிற அப்படின்னு பயங்கரமாக கோச்சிக்கிட்டாரு. பாருக்கு உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏன்னா இவர்கிட்ட கோவத்தையும் காட்ட முடியாது. அதே மாதிரி இப்போ இவர் பக்கம் இருந்தால் மட்டும்தான் சுபிக்ஷாவோ இல்லை ரம்யாவோ யாரையாவது வின் பண்ண வைக்க முடியும் அப்படின்றதுனால காலெல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் நான் அந்த மாதிரி பேசவே மாட்டேனே, கொஞ்சம் எனக்காக பண்ணுனேன் அப்படின்னு கெஞ்சவே ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஷாப் ஓனர்ஸ் கிட்ட இந்த மாதிரி பாட்டில் எல்லாம் சப்ளை பண்ணுறாங்கல்ல, அவங்களாம் போயிட்டு டீலிங்கும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் கனியக்கா வந்து சுபிக்ஷா கிட்ட என்ன மாதிரி டீலிங் பேசியிருப்பாங்க அப்படின்னா, நீ வின் பண்ணினா எனக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ கொடுப்பியா, அப்படி இல்லைனா நாமினேஷன் ஃப்ரீ கொடுக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் எனக்கு 40% கொடு, அதாவது எவ்வளோ காயின் வின் பண்ணுறாங்களோ அதில் 40% உங்களுக்கு கிடைக்கணுமா. இந்த டீலிங் கேட்கும் போது எனக்கு அது எப்படி 40% கொடுத்துட்டா எப்படி சுபிக்ஷா வின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதுக்குமே சுபிக்ஷா ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரவீன் வந்து ரம்யா கிட்ட டீலிங் பேசினாரு. எப்படி அப்படின்னா, எனக்கு வந்து 12 காயின்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக பாருக்கிட்டே போயிட்டு, நான் ரம்யாவுக்கு தான் பாட்டில் வந்து சப்ளை பண்ண போகிறேன், நீ ரம்யா வின் பண்ண வச்சுட்ட அப்படின்னா ரம்யா எனக்கு நிறைய காயின்ஸ் கொடுப்பா, அதனால் எனக்கு பெனிஃபிட் இருக்குது, அண்ட் அதே மாதிரி ரம்யா வின் பண்ணாலும் அவள் வந்து உன்னை நாமினேஷன்லேருந்து ஃப்ரீ பண்ணி விடுவா அப்படின்ற மாதிரி பிரவீன் ரம்யா கிட்டேயும் பாருக்கிட்டேயும் போயிட்டு, எனக்கு பாரு பார்த்தா காயத்ரி ஃபீலே வருது, சீசன் 1 இருந்த காயத்ரி, அதனால் காயத்ரின்னு சொல்லிட்டேன், சாரி. ஸோ இப்போ பிரவீன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ரம்யா அண்ட் பாரு இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு டீலிங் வந்து பேசி முடிச்சிட்டாரு. அதே மாதிரி குவாலிட்டி செக் பண்ணும்போது ரம்யா வந்து 28 பாட்டில்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் 24 பாட்டில்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் சுபிக்ஷா வந்து என்னை லாஸ்ட்டாக கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா. இப்போ அவங்கள லாஸ்ட்டாக கூப்பிட்டது அப்போ என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, கொஞ்சம் சாரி எல்லாம் போட்டுட்டு திவாகர் கிட்ட வந்து, நான் இவ்வளோ நாள் உங்களை அண்ணான்னு கூப்பிட்டு இருந்தேன்ல, இனிமேல் ஏங்க என்னங்க
அது மாதிரி சம்திங் அப்படி தான் நான் கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இதில் மயங்கின திவாகர் என்ன பண்ணுவார் அப்படின்னா 31 பாட்டில்ஸில் 28 பாட்டில்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணிடுவார். இது வந்து யாருக்கு ரொம்ப சந்தோஷம், அஃப்கோர்ஸ் ரம்யா வின் பண்ணலனாலும் சுபிக்ஷா கூட ஒரு டீலிங் போட்டிருந்தாங்க இல்லையா பாரு, அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. இப்போ காயின்ஸ் யார்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னிங்கன்னா 2 பேர்கிட்ட தான், ரம்யா அண்ட் சுபிக்ஷா கிட்ட. சுபிக்ஷா கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 காயின்ஸ் கிட்ட இருக்குது, ரம்யா கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த 40க்குள்ளே தான் காயின்ஸ் இருக்குது. இப்போ வந்து இந்த காயின்ஸ் வந்து சப்ளையர்ஸ்க்கெல்லாம் கொடுக்கணும், ஷேர் பண்ணணும்ல. சுபிக்ஷா ஷேர் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட காயின்ஸ் ரொம்ப குறைஞ்சிரும், ரம்யா கிட்ட அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சுபிக்ஷா இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கனி கேட்ட அந்த 40% கொடுக்க மாட்டாங்க, ஒரே ஒரு காயின் மட்டும் கொடுப்பாங்க. டோட்டலாக அவங்களோட 40 காயின்ஸ்லேருந்து 3 காயின்ஸ் மட்டும் தான் எடுத்து சப்ளையர்ஸ்க்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரம்யா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரவீன் கிட்ட பேசின மாதிரி 13 காயின்ஸையுமே கொடுத்துருவாங்க. ரம்யாவுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சா என்னன்னு தெரியல சுபிக்ஷா தான் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஸோ எப்படி அவங்க தான் வின் பண்ண போகிறாங்க, நம்ம கிட்ட இருக்கிற காயின்ஸை நம்ம பிரவீன் கிட்ட பேசின மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சாங்களா, இல்லை உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி கொடுத்தாங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் மற்ற ஹவுஸ்மேட்ஸ்க்கெல்லாம் நல்லா தெரியும் நம்ம வந்து வின் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்ன பண்ண முடியும், அடிஷ்னலாக ஏதாவது பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணணுமே வெளியில் ஆடியன்ஸ் கிட்ட அப்படின்றதுக்காகவே எல்லாரும் வாங்க நீங்கள் எனக்காக உழைச்சிருக்கீங்க, உங்களுக்கு நான் காயின்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி காயின்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கு 2 காயின்ஸ் இருந்தாங்க, உங்களுக்கு 6 காயின்ஸ்னு எல்லாருமே தாராளமாக கொடுத்துட்டாங்க. அதில் வினோத்துமே பார்த்தீங்கன்னா அவரோட காயின்ஸ் எல்லாருமே கொடுத்துருந்துருப்பாரு. ஸோ அவர் உண்மையாக கொடுத்த மாதிரி இருந்தது. மற்றபடி எஃப்ஜே, சபரி இவங்கெல்லாம் அவங்களோட காயின்ஸை வந்து சப்ளையர்ஸ்க்கு கொடுக்கும்போது ஏதோ தன்னை நல்லவங்களாக காமிச்சிக்கணும், ஒரு நல்ல முதலாளியே காமிச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கே அவங்க அந்த வேலையை பார்த்த மாதிரி இருந்தது. கனியுமே பார்த்தீங்கன்னா கேட்டாங்க, எனக்கு வந்து நீ 40% கொடுக்குறதா சொன்னேன், இப்போயே ஒரு காயின் மட்டும் கொடுக்குற அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இந்தாங்க இன்னொரு காயின் வேணால் வச்சுக்கோங்க, 2 காயின் தான் அந்த 2 காயின் தான் அந்த 40% அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, இல்லை எனக்கு ஒரு காயினே போதும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ யார் வின் பண்ணியிருக்காங்க ஷாப் ஓனர்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்டான சுபிக்ஷா. அதே மாதிரி பாட்டில் சப்ளையர்ஸில் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யா அதிக காயின்ஸ் கொடுத்ததுனால பிக் பாஸ் ஹவுஸ்மேட்டான பிரவீன் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே நாமினேஷன் ஃப்ரீ கிடச்சிருச்சு. இப்போ சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்டான சுபிக்ஷாக்கு இன்னொரு பவரும் இருக்குது. என்ன அப்படின்னா நாமினேஷன்லேருந்து யாரையாவது ஒருத்தரை சேவ் பண்ணுற ஒரு பவர் இருக்குது. அதை வந்து இப்போ வேண்டாம் நெக்ஸ்ட் வீக்கில் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லி முடிச்சிருவார். இப்போது ஆல்ரெடி கனிக்கிட்ட சொன்ன வாக்கு அவங்க நிறைவேற்றவே இல்லை சுபிக்ஷா. அதே மாதிரி பார்வை சேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ அதை நிறைவேற்றுவாங்களா, அந்த ப்ராமிஸை வந்து காப்பாற்றுவாங்களா அப்படின்றது தெரியல. இன்னும் ஒரு 2-3 டேஸ் இருக்குது, பார்த்தா தான் தெரியும். இந்த ஜூஸ் ஃபேக்ட்ரி கேம் தவிர இன்னும் ஒரு 3 முக்கியமான ஒரு சம்பவம் இருக்குது. அதில் இன்வால்வ் ஆகிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா 3லையுமே கம்ருதீன் தான். சம்பவம் நம்பர் 1 இதில் பார்த்தீங்கன்னா கம்ருதீனுக்கும் துஷாருக்கும் தான் ஃபைட்டு. என்னென்னா பாத்திரம் விளக்குறதுல அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல், யார் அதிகமாக விளக்குறாங்க அப்படின்ற மாதிரி. அதை பற்றி பேசி சரி பண்ணுறதுக்கு துஷார் திரும்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தார். பட் கம்ருதீன் வந்து டைமையும் நீ ஃபுல்லாக எடுத்துக்கிற, இதை பற்றி பேசாத போ அப்படின்னு சொல்லி கம்ருதீன் பயங்கரமாக துஷாரை விரட்டி அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் திரும்ப நான் பேசுவேன், நான் இங்கே தான் வருவேன் அப்படின்ற மாதிரி துஷார் கம்ருதீன் பின்னாடியே போக அப்படியே ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கம்ருதீன் வந்து துஷாரை நீ 9th ஸ்டாண்டர்டு கம்முனிரடா இந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லை வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசுடா, எங்கே போனாலும் பின்னாடியே வருவியா, பாத்ரூம் போனால் அங்கேயும் வருவியா அப்படின்ற மாதிரி கம்ருதீன் கேட்க வருவனே அப்படின்னு திமிரா துஷார் சொல்ல உடனே தள்ளி விட்டார் பிடிச்சி, வா போகலாம் அப்படின்ற மாதிரி. அப்போ என்னடா கை வைக்கிற மேலே அப்படின்னு சொல்லிட்டு துஷார் வந்து கம்ருதீனை தள்ளன்னு சொல்லிட்டு ஒரு கை கலப்பே ஆகிடுச்சு. இந்த இடத்துல எனக்கு கம்ருதீன் அதிகமான வார்த்தைகள் விட்டிருந்தாலுமே துஷார் ஏன் போயிட்டு நான் இப்போ பேசியே ஆகணும்னு ஏன் கம்ருதீன் பின்னாடியே போகணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இதை வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக தலைக்கிட்ட சொல்லிவிட்டு, அதாவது வீட்டோட தலையான கனிக்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளத்தை உட்காந்து பேசி சால்வ் பண்ணியிருக்கலாம். ஏன் துஷார் விடாப்பிடியாக கம்ருதீன் பின்னாடி போகணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நெக்ஸ்ட் ஃபைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ருதீனுக்கும் எஃப்ஜேக்கும். பாரு வந்து பேட்ரி மாற்றலை, அதை வந்து பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு, பேட்ரி மாற்றுங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கனி வந்து இதை நான் முன்னாடியே சொன்னேன், நீங்கள் கேட்கவே இல்லை, எந்த வேலையை தான் நீங்கள் ஒழுங்காக பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கனி. இதுக்கிடையில் தான் கம்ருதீன் வந்து இன்வால்வ் ஆகிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா மைக் ஒழுங்காக மாட்டல அப்படின்னா நீங்கள் சொல்லலாம், பேட்ரி போடுங்க அப்படின்னு தானே பிக் பாஸ் சொன்னார், அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் திட்டக்கூடாது, பனிஷ்மெண்ட்டு கொடுக்கக்கூடாது, ஏன்னா கனி பனிஷ்மெண்ட்டும் கொடுப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு கம்ருதீன் இன்வால்வ் ஆக எஃப்ஜே வந்து நீ ஏன்டா எப்போ பார்த்தாலும் சொம்பு தூக்கிட்டு வர அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி எஃப்ஜே வர, டேய் ஏன் இப்போ நீ கூட தான் கனிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர, நீ ஏன் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற, அது மட்டும் இல்லை நீ ஆதிரைக்கு சொம்பு தூக்குறது இல்லையா அப்படின்ற மாதிரி எஃப்ஜே கிட்ட கேட்கன்னு 2 பேருக்குமே பயங்கர சண்டை ஆயிடுச்சு. இது சம்பவம் நம்பர் 2. அடுத்தது சம்பவம் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து ரம்யா அண்ட் சுபிக்ஷா கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா
உங்களுக்கு யாருக்கு பிடிக்குதோ உங்களுக்கு யாருக்கு கொடுக்க தோணுதோ அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் போல். அதுக்கு கமருதீன் வந்து என்ன சொல்கிறாரு திவாகர் கிட்ட அப்படின்னா, நீ என்ன இந்த பக்கமும் பேசுகிற அந்த பக்கமும் பேசுகிற, 2 பக்கம் ஏதாவது ஒன்று ரைட் சைடு போ இல்லாட்டி லெஃப்ட் சைடு போ, நடுவில் நின்று பிச்சுக்கிட்டு போயிடாது அப்படின்ற மாதிரி கமருதீன் வந்து கேட்குறாரு. ஏன்னா பாருக்கிட்ட வந்து ஓகே பாரு, ரம்யாக்கே அப்ரூவ் பண்ணி நம்ம உனக்கு ஃபேவராக பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பாருக்கிட்டையும் பேசிட்டு, ஆனால் அந்த பக்கம் போய் உங்களுக்கு யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ கொடுங்க அப்படின்ற மாதிரி பேசியிருப்பார் போல். ஸோ இந்த இதில் மாற்றி திவாகர் அண்ட் கமருதீன் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. இந்த சண்டையிலுமே கமருதீன் பார்த்தீங்கன்னா அதிகமான வார்த்தைகள் தான் விட்டுருப்பாரு. என்ன அப்படின்னா, டேய் நீ ஒரு காமெடியன்டா, நீ வந்து ஒரு தர்பூசணி ஸ்டார், நீ வந்து ஒரு உலக உருண்டடா, நீ ஒரு உருண்ட ஸ்டார் அப்படின்ற மாதிரி பயங்கரமான வார்த்தைகள் எல்லாம் விட்டுருப்பாரு. அதுவும் நிறைய வார்த்தைகள் எல்லாம் மியூட் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் திவாகரை பார்த்து நீ வந்து பைத்தியக்கார மாதிரி நடிச்சுக்கிட்டு எல்லா பொம்பளைங்கிட்டையும் வலியறடா அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் சொல்லியிருப்பாரு கமருதீன். எனக்கு தெரிஞ்சு அது கரெக்டான ஒரு விஷயம் தான். ஏன்னா லைவ்லாம் பார்த்தீங்கன்னா திவாகர் எல்லார்கிட்டையுமே வலிஞ்சிட்டு தான் இருப்பார். அதுவும் பாரு வந்து அண்ணான்னு கூப்பிட்டாலுமே பாருக்கிட்டையுமே போய் அவர் அதே வேலையை தான் பண்ணிட்டு இருந்தார். இது கமருதீனுக்கு நல்லா தெரியும். ஸோ என்னடா நம்பால் பின்னாடி இவன் சுற்றுறானே அப்படின்ற காண்டு இருக்கும் இல்லையா? ஸோ அதனாலேயே அவர் சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கமருதீனுக்கு இவ்வளோ நாள் பெருசாக எந்த ஒரு வார்னிங்கும் வரல. பட் நேற்று சண்டையிலலாம் நிறைய வார்த்தைகள் விட்டுட்டாரு. இப்போவாது ஏதாவது வார்னிங் கொடுப்பாங்களா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ரெட் கார்டு இல்லைனாலும் ஒரு எல்லோ கார்டாவது கொடுங்கய்யா அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. பார்க்கலாம் விஜய் சேதுபதி சார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு. டெய்லியும் பிக் பாஸ் சீசன் 9 என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in the next video. Until then, bye.